வணக்கம்ங்க. நான் கைனகோமாஸ்டியான்னு ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன இதுலேருந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொன்னாங்க. பட் நான் என்ன ஒரு பப்ளிக் பிளேஸ் போனேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபால்ஸோ ஒரு ஸ்விம்மிங் பூலோ அந்த மாதிரிலாம் போகிறேன்னா ஒரு சட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரி நம்மளால் ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வீட்டில் சொன்னால் அப்புறம் மேரேஜ் எனக்கு ஆகிடுச்சு, எனக்கு கிட்ஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் இது விஷயம் இல்லைங்க, நீங்கள் தான் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு பப்ளிக்காக இந்த மாதிரி பண்ண முடியலையே, ஐ மீன் ஒரு நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி நம்மளால் இது பண்ண முடியலையே ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் உங்களுக்கு சர்ஜரி தான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த சர்ஜரிங்கும் போது அந்த மார்க்ஸ் நிறைய இருக்கும், அந்த மாதிரிலாம் சின்ன ஹெசிடேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஃபாரின்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இந்த லிப்போசெக்ஷன், லேசர் மெத்தட் இந்த மாதிரிலாம் நிறையா வந்துருந்துச்சு. நம்ம இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்புறம் சமீபத்தில் தான் நான் வீடியோ பார்த்தேன் கிரியாஸ் காஸ்மெட்டிக்ஸில். ரொம்ப அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. இங்கே வந்து சார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன். அவர் சர்ஜரி பண்ணிக்கலான்னு சஜஸ்ட் பண்ணார். லேசர் லிப்போசெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ என்னென்னா அந்த கிட்டத்தட்ட வந்து அந்த சர்ஜரி பண்ண அந்த ஃபீலே இல்லாத அளவுக்கு கொஞ்சம் சின்ன பெயின் இருக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் நான் எல்லா பக்கமே இருக்குது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே நான் ஏன் சொல்ல வரேன்னா, ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணால் எங்கே வேணால் கிராஸ் செக் பண்ணலாம். வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து அப்போ உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியும். நான் ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேயே பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் இப்போ லேட்டாக பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காமல் இது வந்து நீங்கள் ஒரு சஜஷன் கேளுங்க. பட் இந்த ட்ரீட்மெண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸான டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் நீங்கள் எங்கேயுமே கிடையாது. நான் ஃபாரின்லாம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே சாரோட வீடியோஸ் பார்க்கும்போது தான் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இங்கே இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டேன். அப்புறம் எனக்கு சஜஷன் பண்ணாருங்க. நானும் நிறைய இடத்துல நீங்கள் சில ஹாஸ்பிட்டல்ஸ் நேம் சொல்ல விரும்பல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணேன். ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு என்னென்னா மற்ற பக்கம் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே இல்லாமல் இருந்துச்சு. இவர் சாரோட வீடியோஸ் பார்த்தது மூலமும் ப்ளஸ் வந்து இவர்கிட்ட பேசுனதே அந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சுங்க இப்போ பொதுவாக வந்து டாக்டர்ஸ் பேசவே மாட்டாங்க. பட் இவர் ரொம்ப அவர் கேர்னு சொல்கிற அந்த வார்த்தையை ரொம்ப கம்மி தான். அவ்வளோ ரொம்ப குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ரொம்பவே எனக்கு என்ன சொல்கிறேன்னா ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.